நல்ல வேலை நல்ல உள்ள போடான்னு சொன்னேன் தம்பி உள்ள போனேன் உள்ள போடான்னு சொன்னேன் காக்கா கதை உள்ள சொன்ன ஒண்ணுமே எங்கடா கேட்டேன் மழை தச்சு பார்த்துட்டு அவன் நெஞ்சில கால வச்சு வச்சிருந்தான் ஆனா நான் இன்னொரு போட்டேன் நான் இந்த அவ்வளவுதான் ஓட்டு ஒரு நாட்டு தளபதினு தெரிஞ்ச ஒரு நெஞ்சில கால வச்சு வச்சவன் நான் என்னதான் வச்சிருப்பேன் மன்னிப்போம் என்ற தமிழர் பண்பாட்டு அடித்தவனை பிறகு பார்த்துக் என்ன பண்ணலாம் என் மனக்கவலை போக்க வேண்டும் ஒரு கோட்டை வாங்கி வச்சு என்ன பண்ணுவோம் எல்லாம் வாங்கி வச்சாச்சுடா சரி என்ன பண்ணலாம் சரி உள்ள வாங்க 150 ரூபாய் என் மனக்கவலை போக்க வேண்டும் என் அந்தரங்க காதலே சாருமதி சந்திக்க வேண்டும்
என்னதான அந்த ஆசை குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு உடம்பு காட்டினாலும் மனசார ஒருத்தர் லவ் பண்றேன் நீ நம்புறங்க காலையில நான் வந்தேன் போன இடம் தான் வந்து ஊடு காட்டான் ஊடு வாடு ரெண்டாவது போல பண்ண ஏண்டாவது போல அடிக்கிறான் நானும் கட்டுண்டா ஊரு என்ன பண்ணிட்டு வந்தேன் என்ன பண்ணமா ஒரு நாள் வந்து ஏண்டா பையா கொண்டாட்டி புள்ளாங்கிட்ட ஏண்டா புளி மாத்த அடிக்கிற புளி மாத்தா வெட்டி வராங்களே என் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுடா 1ஆம் தேதி தான் வாடகை கொடுத்துறாங்க போய் அவன் வீட்டை பார்த்த 2 அடிக்கு மாடி ஒரு மாதமா கட்டி வச்சுக்கிறான் போட்டு வச்சுக்கிறான் பெட்ரூம் கிச்சன் ரூம் சமையல் ரூம் சூப்பரா இருக்கு 2 அடிக்கு மாடி தண்ணி ஒய்வுனே தெரியல மோசமான ஆளு ஒரு நாள் கூட வீட்டுக்கு வாயா இன்னைக்கு தான் வந்து தங்க இன்னைக்கு நான் மேல இல்ல மாடிலமா உடம்ப கட்டிலே அடிச்சேன் அச்சா அவட பரவாயில்லை வா யாபரே பாக்கறச்சே அவ ஊடு ஊடு சொல்ல ஒன்னு சொன்னா ஊடு எப்படி ராக்குதுன்னு கேட்டான் அரி மாதிரி ஊடு இது ஊடு நான் பார்க்கவே இல்லை பொறுமகள் தானே இருந்தாங்க சரி பரவாயில்ல இருந்துக்கோ 1ஆம் தேதி தான் வாடகை கட்டு அவருக்கு உன்னால வாடகை கட்ட முடியலன்னா வீட்டை காலி பண்ணு சரி சொட்டு போட்டாமா நானும் வீடு வாடகை இந்த 3 வருஷம் 1ஆம் தேதி எதுமா வாடகை கட்டிருக்கு இப்படியே கட்டிட்டு பாரு அவனே என்ன பாராட்டான் டே போல அவனுமே கட்டுறான் ஆபீஸ் வேலைக்கு போறவங்க 5ஆம் தேதி 6ஆம் தேதி தானே கட்டுறான் நீ 1ஆம் தேதி கட்டுறியாடா அப்படின்னு சொல்லி என்ன பாராட்டி ஒயின் சாப்பிட்டு போய் ஒரு ஆப் வாங்கி ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அமிச்சா என்ன பிரியாணி ஆமா நல்ல ஓ நல்ல மனுஷன் தாமா அமிச்சாமா இப்படியே தான் போயிடுச்சு நல்லா அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணிருப்பா அவன் பிரியாணி வாங்கி கொடுக்குறான்னா அந்த அளவுக்கு நானேமா கட்டிக்கிறேன் நானும் கட்டமா வெறும் 500 ரூபாய் நோட்டே கட்டணும் நேர்மையா கட்டிருப்பேன் நான் நேர்மை கட்டி நானும் கட்டமா 500 ரூபாய் நோட்டமா கட்டணும் அப்படி இல்லடா ஒழுக்கமா கட்டிருப்பேன் உங்க தாலி யாருக்கு நான் தான் கட்டேன் இங்க பாத்துடா நான் 500 ரூபாய் நோட்டே கட்டணும் என்னடி இவன் சரி நோட்டே கட்டனேன் நானே என்கிட்ட நேர் விட்டுறேன் நானே தெரியல நானே தெரியுமா பிள்ளை பதானே அப்படி இல்ல சரி ஓகே பணம் கட்டிட்டேன் நல்லா போச்சு கட்டிட்டு பாரு திடீர்னு கொரோனா வந்துமா 6 மாசம் வேலை கிடையாது 6 மாசம் வேலை கிடையாது சாப்பாடு வழி கிடையாது 6 மாசம் வேலை கிடையாது சாப்பாடு வழி கிடையாது அன்னதான அதோட உப்பு போறது அப்படியே சாப்பிடல சொல்லிட்டு போட்டான் ஏய் ஒரு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணல நடக்கத்தே வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டான் பாத்தீங்க அவன் காலைல 8 மணிக்கு 2 துட்டு வச்சு கட்டு பண்ணி இந்த மானத்தை வாங்குவானே அப்படி பட்டுனேன் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன இந்த உண்டியில துட்டு போட்டு 1 ரூபாய் ஆமா நான் உண்டி வச்சுக்கிறியா ஆமா சின்ன உண்டி ஏய் நாம உண்டி வச்சுக்கிறேன் உண்டி பெரிய உண்டி பாத்துக்கிறேன் உண்டி எங்க ஆயா அது அதை விட பெரிய உண்டி பாதாளமே மூட்டை மூட்டையா கட்டலாம் அது எடுக்க முடியாது ஆயா உண்டி பெரிய உண்டி தெரியும் சின்ன வயசுல எங்க ஆயா நல்லா சேவ் பண்ணும் சேவ் பண்ணுமா சேவ்டா அதாம்மா சேவ் தானே ஏய் சொரண்ட சேவிங்க சேவிப்பு
சேர்த்து வைக்கிட்டு உமா தாலியாருக்கு சொல்லலாம் ஏய், அது இங்கிலீஷ்ல சேவ். எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் ஒண்ணு தமிழ் தான் அப்படிலாம் சேமிட்டு கூட அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. அதனால அந்த உண்டி எடுத்து வச்சுமா 1500 ரூபாய் தேர்ச்சி 1500 ரூபாய் அவனுக்கு வந்து போட்டு வச்சிருந்தேன் நான் சரி பரவாயில்ல அவன் 8 கோடி வருவான் அதுக்காக ஒரு கட்டிட்டு சொல்லிட்டு 6 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன் அப்புறம் போயிட்டு அந்த வெடி சொல்றாங்க பாரு பட்டா 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 டமோ டமா 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 டமோ அந்த கடைக்கு போயிட்டேன் பட்டாசுமா பட்டா பட்டா டமோ ஏன் அது இப்படிதான் வெடிக்குமா? அது அப்படிதான் வெடிக்கும் அந்த கடைக்கு போய் 1500 ரூபாய் கொடுத்துட்டேன் சரி. ஏம்பா வச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க ஆமா. அவனும் செஞ்சு கொடுத்தான் எதுவும் குடுக்கணும் ஓடியாந்தேன் கீழாடு மேலே என் முன்னாடி வெளியே அமிச்சிட்டு நடு மூட்டை எதுவுமே 2 பாம்பு வச்சுட்டு 2 சிலிண்டர் தந்து விட்டுட்டு நெருப்பு வச்சு பொண்டாட்டெல்லாம் மூட்டு வெளியே ஓடியாண்டேன் 5 நிமிஷம் கூட ஆகல டொமோ 2 அடி மாடி தரமாட்டமா ஆயிப்போச்சு 3 அறிகுறியே இல்ல ஒரு செங்கல் கூட இல்ல அவன் இங்க வந்து ஏண்டாவது போல போறான் லூசா மென்டல் ஆவான் அடா போடா மென்டல். அவ்வளவு பெரிய வீட்டு தர மாட்டாங்கனா எவன் கேட்க ஓ மாட்டான். நீ மென்டல் அவன் மென்டல் எல்லாம் மென்டல் பரம்பரையா மென்டல் அவன் என்ன சொன்னான் என்ன சொன்ன? ஒண்ணு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணு அதான் பாம்பு வச்சு வீட்டை காட்டு கேட்டப்பா அடா போடா அம்மா தாலியா. வந்து அத்துருவா சுத்தமா எங்க அப்பா எனக்கு புரியல வந்து ஒரு பாட்டு வாங்கினா ஒண்டே ஊடி அவனா அப்பங்கிறான் ஒரு புள்ளக்காரங்க ஒரு 90 ஒரு பாட்டி பாய் வாக்கார அவரு நான் குச்சா மட்டும் குறை மாதிரி வந்து எங்க அப்பங்காரன் அவரு குத்துட்டு நான் குடி வந்தது அவரு குத்துட்டு நான் குடி வந்தது இதுல குடும்பமா நாட்டை வாழ வைக்கிறோம் நான் 3 பாட்டு எங்க அப்பா 3 பாட்டு ஒரு நாளைக்கு 6 பாட்டு ஒரு பாட்டு 20 ரூபா வரை 6 பாட்டு 100 ரூபா வரை கவர்மெண்ட் நான் கட்டுறோம் அந்த பொம்பளை நான் கட்டணும் நிறைய கூட்டுக்காரன் குடிச்சோம் ஏன்டா குடிச்சோம் எதுடா குடிச்சோம் ஏன் சண்டை போறீங்க ஏன் குண்டான் தூக்கி அடிக்கிறீங்க அவன் ஏன் விட்டுட்டு வரான் நாடு நல்லா இருக்கணும் நம்ம தெருவு நல்லா இருக்கணும் நம்ம பக்கத்துல உக்காந்து அவன் நல்லா இருக்கணும் அப்படி நான் குச்சி வரான் குச்சி வந்தா கருவாடு பண்ணி வந்து சண்டை போடு ஐயோ நாளைக்கு சண்டை போடாதீங்கம்மா. கருவாடு மீன் கூட படுத்துவே காட்டுங்க. தொடப்ப கட்டி எடுத்து அடிச்சிடு. அச்சா கூட பரவாயில்ல வார்த்தை நாங்க துணுவோம் ஆனா உங்களுக்கு ஒரு தெரியாது இன்னைக்கு தொடப்பட்டு அடிக்கிறாங்க பாரு அந்த குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் அதுல என்ன சந்தோஷம்? அது அச்சு உங்களுக்கு தெரியும் வாங்கணும் தெரியும் உங்களுக்கு தெரியாது நானும் தான் குடும்பம் பண்றேன். ஏன் குடும்பம்ன்றேன் அப்படிலாம் இல்ல. வீட்டை காலி பண்ணுனா வீட்டை தரமட்டமா காலி பண்றது இல்ல. வீட்டுல இருக்கிற சாமான் செட்ல எடுத்து வெளியே போங்க. வெளியே போயிட்டு வெளியா ஆமா சாமான் வெளியே போ ஆனா பாரு வெளியே போ சொன்னா எப்போ போயிருக்கானா சரி காலி பண்ணு என்ன பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணிட்டுனாடா முன்னால 1500 ரூபாய் நஷ்டமாச்சு 2 சிலிண்டர் போச்சாடா என்னடா போச்சு? 2 சிலிண்டர் போச்சாடா 2 நாளைக்கு கூட வாங்கிடலாம். அது கொடுப்பா அப்போ வாங்கி காட்டான் சிலிண்டர் போய் கேட்டா கரண்ட் பில் ஆட்டு எடுத்துன்னு வரான்றான் கரண்ட் பில் ஆட்டுக்கு சிலிண்டருக்கு என்ன சம்பந்தம் நீங்களே சொல்லுங்க இது வாட்ச் பில் இதுதான் அது கிச்சன் பில் இதுக்கு என்ன சம்பந்தம் நம்மளை பயப்படுறான் டேய் டேய் வீடு போச்சா என்ன பண்ணுவான்? ஊர்தானே டேய் நாளை டெல்லி போடா மோடி அந்த காத்தா வாங்கிக்கலாம் ஐயோ சொந்தக்காரங்க யாரும் இந்த கடை வாங்காதீங்க வாங்க வாங்கிடுவான் வாங்காது ஓ ஆயோ ஓ பெருமா ஏமா சொதா வரீங்களா சொதா வந்தீங்களா ஏ முதுகுடா சொதா வந்துக்கிறாங்க தெரியும் ஐயோ அவன் நடிச்சுன்னு இருப்பாங்க 2 பேரும் ஆம்டா போட்டாங்க ஏய் யாரெல்லாம் வீட்டுல இருந்து கேட்பாங்க ஏன் சொந்தக்காரர்கிட்ட கடை வாங்க வேணான்ற? ஐயோ மாந்த வாங்காதீங்க ரசம் கூட அவங்க கூட வாங்காதீங்க பட்டியாண்டா கூட பரவாயில்ல செத்த கூட பரவாயில்ல வாங்காதீங்க பார்த்து வாங்கிக்கலாம் ஆனா தேவையில்லை ஏன் வாங்க கூடாது? சொல்லி காட்டுக்கு மாட மாட்டான்டா அவனா. நல்லா ஐயோ என்ன